ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா இன்ட்ராடே அண்ட் பொசிஷனுக்கு என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்றைக்கி மார்க்கெட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடேயில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாங்க. அது நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அது எந்த இடத்துல என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட் வச்சு எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேரிஸாக இருந்துச்சு. மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப புலிஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. மார்க்கெட் இன்றைக்கி சிபிஆர் பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர்னால் என்னென்னா வாலட்டைலாக மூவ் ஆகும். கீழே வந்தாலும் நல்லா கீழே வரும், மேலே வந்தாலும் நல்லா மேலே போகும். அதுதான் இன்றைக்கி நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா, காலையிலே பார்த்திங்கன்னா அங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுக்க வேண்டியது. பட் நான் எடுக்கலை என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி. அதுக்கப்புறம் சரி நான் வெயிட் பண்ண அடுத்த என்ட்ரி வர வரையும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லோ கட் ஆகி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எங்கனுக்குள்ளேனா கரெக்டாக எங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஹைக்கு மேலே வச்சுக்கலாம், S1க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்னு வச்சுட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா S2 டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு 2-3 கேண்டில்லே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இது ஸ்ப்ரெட்டு மாட்டம் எடுத்துருந்து 2 பொசிஷன் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி எடுத்து காலை ப்ரீமியம் அதிகமான ப்ரீமியம் செல் பண்ணிட்டு ஒரு கம்மியான ப்ரீமியத்தை வாங்கியிருந்தேன். ஸோ மார்ஜின் பெனிஃபிட்டுக்காண்டி அதன்படி நமக்கு பார்த்திங்கன்னா டார்கெட் ஒரு 1150 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கீழே போயிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. அந்த லோவை கட் பண்ணிட்டு திரும்ப மேலே வந்துருச்சுங்க. அதாவது இந்த ஒரு ஸ்விங் லோ அங்கனுக்குள்ளே இந்த லோ 23,560 கிட்ட கரெக்டாக அங்கனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு திரும்பவே மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட் நாளைக்குமே புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதாங்க நிஃப்டி பர்ஃபார்மன்ஸு. பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா சேம் அதே மாதிரி தான். பட்டு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே கீழே போயிருந்துச்சு. கீழே போயிட்டு ரெக்கவரியுமே ரொம்ப ஆகலை, லைட்டாக தான் ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.6 1.7 கிட்ட கீழே நல்லா டவுன் மூவ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப லைட்டாக தான் மேலே போயிருக்கு. ஒரு பாதி ரெக்கவர் ஆச்சு. ஆனால் ஃபுல்லாகவே நமக்கு நிஃப்டி மாதிரி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ரெண்டுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேம் ஓரளவு பேரிஸாக தான் இருந்துச்சு. பட் நிஃப்டி ஓரளவு ரெக்கவர் ஆகிடுச்சு. மேபி நாளைக்கு புல்லிஷாக நிஃப்டி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சைட்வேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ட்ரேடில் ப்ரோக்கரேஜ் எவ்வளோ போகும்னா ஒரு 114 ரூபா 20 ரூபா கிட்ட போயிருக்கு. பேலன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு 1050 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இது பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி RTP E20 ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும், இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இனிஷியலாகவே கற்றுக்கலாம். ஸோ நிறைய லாஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் எல்லாமே A to Z நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.